வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பச்சரிசினா என்ன, புழுங்கல் அரிசினா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டுமே ஒரே நெல்லுலேருந்து வரக்கூடியது தான். பொதுவாக நெல் விளைஞ்சு வரதை பார்த்துருப்போம். இந்த நெல் விளைஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த நெல் நல்லா காய வச்சு அப்படியே உமி மட்டும், அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த நெல்லில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் நீக்கினா கிடைக்கக்கூடியது பச்சரிசி. இதே புழுங்கல் அரிசி அப்படின்னு சொல்லும்பொழுது அதே நெல்லை ஒரு 2-3 நாள் ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சு அதை அவிப்பாங்க. அவிச்சதுக்கப்புறமா அந்த நெல்லை காய வச்சு அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்குவாங்க. அதாவது உமி நீக்குவாங்க. உமி நீக்கினதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் புழுங்கல் அரிசின்னு சொல்கிறது. அதனால் ஒரே நெல்லிலிருந்து நேரடியாக அப்படியே உமியை மட்டும் நீக்கினா அது பச்சரிசி. அதை ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறமா காய வச்சு உமி நீக்கினா அது புழுங்கல் அரிசி. நாம் பொதுவாகவே 2 வகையான அரிசிகளையுமே பயன்படுத்துறது உண்டு. அரிசி அப்படின்னு சொல்லும்பொழுது அரிசியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த மேலே உமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு லேயரில் தான் இருக்கும். அதனால் உமியை நீக்கும் பொழுது அதுவும் பட்டை தீட்டும் போது, அதாவது பாலிஷ் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே நீங்கிடும். என்னென்ன சத்துக்கள் அரிசியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நார்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, வைட்டமின் சத்துக்கள், மினரல் சத்துக்கள்னு எல்லா விதமான சத்துக்களுமே அரிசியில் இருக்குது. பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அப்படியே உமி நீக்கி பாலிஷ் பண்ணும்பொழுது எல்லா விதமான சத்துக்களுமே நீங்கிடும். இதே புழுங்கல் அரிசி அப்படின்னு சொல்லும்பொழுது புழுங்கல் அரிசியை ஊற வச்சு வேக வைக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது உமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தவிட்டில் பிரான்னு சொல்லுவோம், அந்த பிரானில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் ஊறும் பொழுது கரைய ஆரம்பிக்கும். கரையிற சத்துக்களை வேக வைக்கும் பொழுது அந்த சத்துக்கள் அரிசிக்குள்ளே போகும். உமியோடு இருக்கக்கூடிய அந்த அரிசிக்குள்ளே போகும். அப்போ என்ன ஆகும், அந்த உமிக்கு கீழே இருக்கக்கூடிய பிராண்டில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அரிசியினுடைய உட்பகுதிக்கு செல்லும். இந்த மாதிரி போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்கள், கொழுப்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்துன்னு எல்லா சத்துக்களுமே அரிசியினுடைய உட்பகுதிக்கு போகிறனால அரிசி அதுக்கப்புறமா வேக வச்சதுக்கப்புறம் நல்லா காய வச்சு உமி நீக்கினாலும் எந்த விதமான சத்து குறைபாடுமே இருக்காது. அதனால் சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசியாகவும் இந்த புழுங்கல் அரிசி இருக்கும். பச்சரிசி அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா பளிச்சுன்னு வெள்ளை நிறத்தில் இருக்கும். புழுங்கல் அரிசின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறனால ஒரு விதமான பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி பச்சரிசியினுடைய மனமும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதோடைய நிறமும் பார்த்தோம்னா நல்லா வெள்ளை வெள்ளையர்னு உதிரி உதிரியாக இருக்கும். இதே புழுங்கல் அரிசி அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய மனம் கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். ஏன்னா அரிசி கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வைக்கிறனால அந்த ஒரு மனம் அதில் இருக்கும். அதனுடைய நிறமும் பழுப்பு நிறமாக இருக்கும். அது ஏற்கனவே வெந்தனால திருப்பி வேக வைக்கும் பொழுது அரிசி ஒன்னோட ஒன்று கொஞ்சம் ஒட்டுன மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரியும் இருக்கும். இதே பச்சரிசி அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப மிருதுவாகவும் இருக்கும், விரைவாக வேகக்கூடியதாகவும் இருக்கும். அதே புழுங்கல் அரிசி அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏற்கனவே வெந்து காஞ்சனால திரும்ப வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், கொஞ்சம் ஒட்டக்கூடிய தன்மையோடையும் இருக்கும். பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் மாவுச்சத்துக்கள் மட்டுமே அதிக அளவில் இருக்கும். அதனால தான் பொதுவாக பலகாரங்கள் பண்ணுறதுக்கும் நல்ல குழைவாக செய்யக்கூடிய பொங்கல் மாதிரியான உணவுகளுக்கும் பச்சரிசியை நம்ம பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குது. இதே புழுங்கல் அரிசி அப்படின்னு சொல்லும் பொழுது சாதமாக சாப்பிட்றதுக்கு அன்றாட உணவுக்கு ஒரு சிறந்த அரிசியாகவும் இருக்கும். இப்போ புழுங்கல் அரிசினா என்ன, பச்சரிசினா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அதனுடைய சில வேறுபாடுகளையும் பார்த்தோம். நம்ம இன்னொரு வீடியோவில் புழுங்கல் அரிசியினுடைய பயன்கள் என்ன, பச்சரிசியினுடைய பயன்கள் என்ன, என்னென்ன விதமான சத்துக்கள் புழுங்கல் அரிசியில் இருக்குது, என்னென்ன விதமான சத்துக்கள் பச்சரிசியில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். பச்சரிசினா என்ன, புழுங்கல் அரிசினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.